தாழ்வொன்றில்லா மறைத்தாழ்ந்து தலை முழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அழித்தவன் காண்மின் அரங்கர் மௌலி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. புத்தகம் படிகமாலை பொண்டிகை பொருள் ஞான வித்தகன் திரித்த விமலை அமலை தன்னை மொய்த்த கொண்டழகவார மொய்மடித்த வடமேனி வைத்தது கருங்கட்சியவ அணங்கினை வனங்கள் செய்வாம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவே அஞ்சிலே ஒன்றாராக ஆரிய காரகேரி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அவன் நம்மை அழித்து காப்பான். உலகம் யாவையும் தாமுள வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்களும் நீங்கிலா அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் என்னவர் கேசரன் நாங்களே. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது தெரிந்ததும் தெரியாததும். ஒருவருக்கு நல்ல சம்பாத்தியம் இருந்தும் பணம் வீண் விரயம் ஆகிக்கிட்டே இருந்ததுன்னா அவங்க தினமும் காலை வேளையில் பறவைகளுக்கு இனிப்பு பிஸ்கட் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா பணம் தங்கும். அப்புறம் காரணம் இல்லாமல் இரவில் குழந்தைங்க அழுதாங்கன்னா அந்த அறையில் கல் உப்பு கலந்த நீரை வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க. சமையல் அறையும் படுக்கை அறையும் அடுத்தடுத்து இருந்ததுன்னா தம்பதிகள் ஒற்றுமை ரொம்ப நல்லாயிருக்கும். துர்சக்திகள் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா வீட்டு வாசலில் மருதாணி கொத்தை கட்டி வச்சிங்கன்னா துர்சக்திகள்லாம் விலகி ஓடிடும். நவதானியங்களை மஞ்சள் துணியில் கட்டி இரவு படுக்கும்போது தலையணைக்கு கீழே வச்சு மறுநாள் காலையில் அந்த நவதானியங்களை ஊற வச்சு பசுமாட்டுக்கு கொடுத்தா கிரக தோஷங்கள் பூரா விலகும், ரொம்ப நன்மை கிடைக்கும். வாகனங்களில் பயணம் செய்யும் போது காகித பூ பையில் வச்சுருந்தோம்னாக்க விபத்துகள் நிகழாது. அல்லது கருங்காலி கட்டை இருக்குது, கருங்காலி கட்டை சின்ன பீஸ் வச்சுக்கிட்டாலும் விபத்துக்கள் எதுவும் நடக்காமல் நல்லபடியாக வரலாம். காலையில் எந்திரிச்சோன்னே தங்க நாணயம் அல்லது தங்கம் இருக்கிற மாதிரி, தங்கம் ரூபா நோட்டெலாம் இருக்கிற மாதிரி படங்களை பார்த்து எந்திரிச்சோம்னாக்கா செல்வ வளம் பெருகும். இடது கை கீழே வச்சு இருக்கிற மாதிரி படுத்துக்கிட்டாங்கனாக்க உறங்கினாங்கனாக்கா ஆயுள் விருத்தியாகும். வீட்டின் வடக்கு பகுதி, நம்ம வீட்டோட வடக்கு பகுதியில் நீரோட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். பைப் லைனோ இல்லை செயற்கையாக நீர் அருவிகளோ இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டாக்கா செல்வ வளம் அதிகமாகும். சக்கரத்தாழ்வாரை வழிபட்டால் சகல விதமான தோஷங்களும் ஓடி போயிடும். அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு சூரியனை வழிபாடு பண்ணால் சூரியனை வழிபாடு பண்ணிவிட்டு தன்னை விட உயர்ந்த அதிகாரிகளை, அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி பெரிய ஆளுங்களாக இருந்தாலும் சரி சந்திச்சாங்கன்னாங்க அந்த காரியம் ஜெயமாகும். அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு சூரியனை வழிபாடு பண்ணிவிட்டு உயர் அதிகாரிகளை எந்த காரியமாக போய் பார்த்தாலும் அந்த காரியம் வெற்றியை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரத்தன்னைக்கு சக்கரத்தாழ்வாரை வழிபாடு பண்ணிவிட்டு அவங்க தொழிலுக்கு சென்றாங்கன்னா போட்டி பொறாமைகள்லாம் ஓடி போயிடும், வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். அஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு அம்பாளை வணங்கிட்டு கல்யாணத்துக்கு வரன் பார்க்க தேடி போனாங்கன்னாக்க வரன் சீக்கிரமே அமையும். திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாளையும் தாயாரையும் வணங்கிட்டு வெளிநாட்டு பயணத்துக்கு வியாபாரத்துக்காக வேண்டியோ வெளிநாட்டுக்கு எதுக்கு போனாங்கன்னாலும் அந்த பயணம் சிறப்பாக முடியும். இதே பலன்தான் நிலம் வாங்க போகும்போதும் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாளை பார்த்துட்டு போய் நிலம் வாங்கினாங்கனாக்க அந்த நிலத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காது. பூச நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாளை வணங்கிட்டு போனாங்கன்னா அறுவை சிகிச்சை டாக்டர்கிட்ட காமிக்கிறது செக்கப்புக்கெல்லாம் பூச நட்சத்திரத்தன்னைக்கு போனால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு ஸ்ரீரங்க ரங்கநாதரையும் ரங்கநாச்சியாரையும் வணங்கிட்டு வந்தாங்கன்னா மருத்துவர்கள் பர்டிகுலராக மருத்துவர்கள் புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு ஸ்ரீரங்க ரங்கநாதரையும் ரங்கநாச்சியாரையும் வணங்கிட்டு வந்தாங்கன்னாக்க கைராசிக்காரருங்கிற பேரை அந்த மருத்துவர்கள் வாங்குவாங்க. மூல நட்சத்திரத்தன்னைக்கு ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சாங்கன்னா எல்லா எதிரிகளோட தொல்லையெல்லாம் சுத்தமாக போக்கிடுவார். லக்னத்தில் ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் லக்னத்தில் குரு இல்லைன்னா சுக்கிரன் இல்லைன்னா சந்திரன் இல்லைன்னா புதன் இந்த மாதிரி சுப கிரகங்கள் இருந்ததுன்னா அவங்க நல்ல அழகும் தெய்வ அம்சமும் உடையவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்களை பார்த்துட்டு வெளியில் போனோம்னா கூட அந்த காரியங்கள் நமக்கு ஜெயமாகிறதுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே லக்னத்தில் ராகுவோ கேதுவோ செவ்வாயோ இருக்கவங்க அவ்வளவு அவங்க பாப கிரகங்கள் இருக்கிறதுனால அவங்க தெய்வ பலத்தை கூட்டிக்கணும். தனுசு ராசிக்காரங்களும் மீன ராசிக்காரங்களும் பிறந்தவங்க யானை முடியை மோதிரமாக அணிஞ்சிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள்லாம் நடக்கும்.
அப்புறம் நம்ம பிறந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா யமகண்ட நேரத்தில் நம்ம பிறந்திருந்தோம்னாக்க அவங்களுக்கு வந்து என்னன்னே தெரியாது. ஜாதகம்லாம் நல்லா இருந்தால் கூட தொழில் தடை, திருமண தடை, குழந்தையின்மை, அப்புறம் ஊனம் ஏற்படுறது, கணவன் மனைவி பிரிவு, ஆயுள் கண்டம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு வந்து திருக்கடையூர் அபிராமி அம்மனை போய் தரிசிச்சுட்டு வரதும், திண்டுக்கல் தாடிக்கொம்பு பைரவரை வழிபட்டு வந்தாலும் இந்த தடைகள்லாம் நீங்கும். ஸ்ரீமதே ராமானுஜாய நம.